வீட்டிலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பிரியாணி மசாலா வச்சு ஒரு ஸ்பெஷலான 1 பாட் சிக்கன் பிரியாணி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் நல்லா பெரிய சைஸ் 3 வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. வெங்காயத்தோட கலர்லாம் ப்ரௌன் கலரில் மாறினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடலாம். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதும் ஒரு கைப்பிடி மல்லி புதினா சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அந்த பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்க்க வேணாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் 1/2 kg நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். சிக்கன் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சுருண்டு வெந்துடும். ஒரு 50% வெந்தால் போதும். நான் இதுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் 1.5 கப் எடுத்திருக்கேன். 1.5 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே நல்லா வேகட்டும். ஒரு விசில் வந்தால் போதும். சாப்பாடு எதுவுமே அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குங்க. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி கூட பிரியாணி சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.